ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம். சென்னை உரிமை வழக்கு ரமேஷ் பேசுகிறேன். இந்த முறை பேச போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான தலைப்பு. அண்மையில் மத்திய அரசாங்கம், பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் ஒரு 3 புதிய சட்டங்களை இப்போ நாடாளுமன்றத்தில் குற்றவியல் சட்டங்களை ஏற்றி அவை எதிர்வரும் ஜூலை 1, 2024 அமலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த சட்டங்கள் என்னென்ன சட்டங்கள் பார்த்தீங்கன்னா, இந்திய தண்டனை சட்டம், இந்திய சாட்சி சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், குற்றவியல் நடைமுறை விசாரணை சட்டம், இந்த 3 சட்டங்களையும் மாற்றிருக்கிறாங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்க சட்டப்பிரிவுகள் மாற்றங்கள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்து பழமொழியில் சொல்லணும் அப்படின்னா, பழைய கல் புது மந்தை அப்படின்னு என்ன அர்த்தம்? கல் பழசு, ஆனால் அது கல் வச்சுக்கிற சட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது புதுசு. அப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். பழைய கல் ஒரே அது ஒரே கொட்டுறதுக்கான அந்த சட்டப்பிரிவுகள் வேறு நம்பரில் இருக்கும். அதாவது இதில் ஒரு நம்பர் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த சட்டப்பிரிவுகள் இருந்தது, அது வேறு சட்டப்பிரிவுகளாக இருக்கும். அதனால் ஏற்கனவே உச்ச நீதிமன்றங்கள், உயர்நீதிமன்றங்கள் இந்த குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக ஏற்கனவே தீர்ப்புகள் கொடுத்துருந்தா அந்த தீர்ப்புகளும் செல்லும். சட்டப்பிரிவுகள்லாம் அதே சட்டப்பிரிவுகள் தான், ஆனால் செக்ஷன் மட்டும் மாறும். நம்ம செக்ஷனோட நம்பர் மட்டும் மாறும், வேறு ஒன்றும் இல்லை. கவனமாக பாருங்கள். அதில் இந்த குற்ற விசாரணை நடைமுறை சட்டம் இருக்கு இல்லையா, அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பழைய சட்டம் என்ன சொல்லுது, புதிய சட்டம் என்ன சொல்லுது. இந்த பாரதிய ஜனதா அரசாங்கம் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் ஜூலை 1, 2024 முதல் இந்த புது சட்டங்கள் அமலுக்கு வரும். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் காங்கிரஸ் அரசு ஆட்சிக்கு வந்துட்டாங்க, மத்திய அரசாங்கமாக வந்துட்டாங்கன்னா அவங்க இந்த புது சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டுட்டு வர மாட்டாங்க. இருந்தாலும் இது என்ன கொண்டுட்டு வந்திருக்காங்கன்றத நம்ம பார்த்துக்கலாம். இந்த குற்ற விசாரணை நடைமுறை சட்டம் 1973 ஏற்றினாங்க. ஆனால் மத்திய அரசாங்கம் அதில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சட்டத்து பேரையே மாற்றிருக்காங்க. பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023 2023 கொண்டு வந்திருக்காங்க. இது குற்ற விசாரணை நடைமுறை சட்டம்னா அது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா சிஆர்பிசி வாயிலின் நுழையில் நம்மளுக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், என்ன நினச்சிக்கலாம், நம்ம ஓல்டு சிஆர்பிசி நியூ சிஆர்பிசி வச்சுக்கலாம். பழைய குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டம், புதிய குற்றவியல் நடைமுறை சட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓல்டு சிஆர்பிசி, புது சிஆர்பிசி என்ன சொல்லுது, இந்த செக்ஷன் என்ன, அதில் என்ன எல்லாம் நிறைய இது ஒரு டேபிளே இருக்குது. பழைய குற்றவியல் நடைமுறை சட்டம், விசாரணை நடைமுறை சட்டம் பிரிவுகள் 484 என்னமோ வருது. புதிய குற்றவியல் நடைமுறை சட்டம் 500 செக்ஷன்ஸ் வருது, பிரிவுகள் வருது. நான் இதில் ஃபுல்லாக இந்த விவரத்தை நான் அப்படியே உங்களுக்கு, இந்த ஒப்பீட்டு விவரத்தை நான் அப்படியே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பார்த்துங்க, எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்குது. எதுக்காக இது கொடுக்குறேன் அப்படின்னா, பழைய சட்டம் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், இப்போ புது சட்டம் அமலுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் போய் தேட வேணாம். அந்த டேபிளை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இப்போ கோர்ட்டில் போய் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போட போகிறீங்க. இல்லை நான் சொன்னேன்ல, சிஆர்பிசி 154(1) அதில் தான் நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஒரு குற்றம் நடந்துடுச்சுன்னா. அப்புறம் அதில் காவல்துறை காவல் ஆய்வாளர் நடவடிக்கை எடுக்கலைன்னா அடுத்து சிஆர்பிசி 154(3) எஸ்பிக்கு அப்பீல் கொடுக்கணும். இப்போ புது சட்ட பிரகாரம் அதோட செக்ஷன் நம்பர் மாதிரி இருக்குது. அப்போ அது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம எளிமையாக இந்த டேபிளை பயன்படுத்தி அந்த பிரிவு போட்டு அப்பீலை போட்டுட்டு கோர்ட்டில் போய் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போட்டு எஃப்ஐஆர் போடுறதுக்கு டைரக்ஷன் வாங்கிட்டு போகலாம். எஃப்ஐஆர் டைரக்ஷன் 156 கிளாஸ் 3 தான் போடுவோம். இப்போ அது எப்படி மாறி இருக்கின்ற முக்கியமான சட்டப்பிரிவுகள் மட்டும் சொல்ல போகிறேன். எல்லா சட்டப்பிரிவுகளும் சொன்னோன்னே நீங்கள் பூரா நேரம் பார்த்தாது, எனக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில். வாங்க விஷயத்துக்குள்ளே போகலாம். இப்போ செக்ஷன் 41, பெண் போலீஸ் மே அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட். காவல்துறை வாரண்ட் இல்லாமல் ஒருத்தர் கைது செய்யலாம். அதோட 41A நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் பிஃபோர் போலீஸ் ஆஃபீஸர். உச்சநீதிமன்ற வழக்கில் தீர்ப்பு கொடுத்துருவாங்க, ஏற்கனவே அதை வைத்து கொடுத்துருக்கேன். 7 ஆண்டு வரை தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றங்களில் காவல்துறை எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா உடனடியாக அந்த குற்றச்சாட்டப்பட்ட நபருக்கு இந்த குற்றத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டு ஒரு 41A சிஆர்பிசியில் ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுக்கணும்.
கொடுத்துட்டு அவங்களோட பதிலை வாங்கிட்டு தேவைன்னா அவரை கைது பண்ணலாம், இல்லைன்னா அவரை கைது பண்ணாமல் விட்டுடலாம். ஆனால் அவர் கைது பண்ணி ஆகணும், அதுக்கான காரணங்களை தெளிவாக வந்து சம்மந்தப்பட்ட நீதித்துறை நடுவருக்கு எழுத்துப்பூர்வமாக காவல்துறை வந்து கொடுக்கணும். அந்த 41 பழைய ஓல்டு சிஆர்பிசி செக்ஷன் வந்து எப்படி மாறி இருக்குதுங்க புதிய சட்டத்தில். நியூ சிஆர்பிசியில் என்ன மாற்றிருக்கு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 35, சிஆர்பிசி 154 பழைய ஓல்டு சிஆர்பிசி இன்ஃபர்மேஷன் இன் காக்னிசபிள் அஃபென்ஸ். அப்போ அது செக்ஷன் வந்து 154. புது நியூ சிஆர்பிசியில் அது செக்ஷன் என்னவா மாறி இருக்கு 173 மாறி இருக்கு ஆச்சுங்களா. அதே மாதிரி பழைய சிஆர்பிசியில் ஓல்டு சிஆர்பிசியில் செக்ஷன் 155 வந்து இன்ஃபர்மேஷன் டு நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். இது வந்து நியூ சிஆர்பிசியில் என்னவா மாறி இருக்கு 174 மாறி இருக்கு. அந்த 100 சொன்ன பார்த்தீங்களா 154 சொன்ன பார்த்தீங்களா, அதில் தான் வந்து நம்ம எஃப்ஐஆர் போடுறதுக்கு காவல்துறையில் கொடுக்குற புகார் கொடுக்குற செக்ஷன். அது 154 சிஆர்பிசி ஓல்டு சிஆர்பிசி 154 என்னவா மாறி இருக்கு புது சட்டப்படி பிரிவு 173 மாறி இருக்கு. நான் காங்கிரசிபிள் அஃபென்ஸ், அதாவது பிடியாணை வேண்டும் குற்றம் பிடியாணை வேண்டாம் குற்றம். இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். பிடியாணை வேண்டும் குற்றம் அப்படின்னா சம்மந்தப்பட்ட நீதிபதியோட ஏற்றுப்பூர்வமான அனுமதி இல்லாமல் அந்த குற்றத்தில் ஒருத்தர் கைது செய்ய முடியாது. அது என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் முதல் மனைவி இருக்கும்போது 2வது திருமணம் செஞ்சிருக்காருன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த குற்றத்தில் வந்து காவல்துறை வந்து நீதிபதியோட அனுமதி இல்லாமல் குற்றம் 2வது திருமணம் செய்ய நபரை கைது செய்ய முடியாது. ஆனால் ஒருத்தர் வந்து கத்தியால் வெட்டிட்டாரு போயிட்டாரு, குற்றத்தோட தன்மை அதிகமாக இருந்தது அப்படின்னா அவர் நீதிபதியோட அனுமதி இல்லாமலேயே காவல்துறை வந்து அவரை கைது செய்யலாம். அதே காக்னிசபிள் அஃபென்ஸ். அது சிஆர்பிசி 154 வருது. அது புது சட்டத்தில் குற்ற விசாரணை ஓல்டு நியூ சிஆர்பிசியில் 173 மாறி இருக்கு. சிஆர்பிசி 185 நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் வந்து இதில் 174 புது சட்டத்தில் 174 மாறி இருக்கு ஆச்சுங்களா. அதே மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் செக்ஷன் ஓல்டு சிஆர்பிசியில் 160 சிஆர்பிசி போலீஸ் ஆஃபீஸர் பவர் டு ரெக்வயர் அட்டெண்டன்ஸ் இன் பிட் ஆஃப் விட்னஸ். அப்படின்னா இப்போ ஒரு புகார் கொடுக்குறீங்க, நீங்கள் தான் புகார் கொடுத்துருக்கீங்க, உங்களை காவல் நிலையத்துக்கு வர வச்சு சம்மன் போடணும், காவல்துறை வந்து விசாரிக்கணும். அப்படின்னா இந்த ஓல்டு சிஆர்பிசி வந்து 160. இது வந்து புது சட்டத்தில் என்னவா மாதிரி இருக்குன்னா சட்டப்பிரிவு 179 மாறி இருக்குது. ஆனால் இந்த சிஆர்பிசி 160 ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பழைய சிஆர்பிசியில் பெண்கள், அதாவது மைனர் பெண்கள் இல்லை பெண்களை வந்து காவல்துறை வந்து புகார் கொடுத்தா கூட அவங்க வீட்டிலே தான் போய் விசாரிக்கணும், காவல் நிலையத்துக்கு வர வச்சு புகார் பற்றி விசாரிக்கிறதுக்கு அழைக்க முடியாது. அது செக்ஷனை போய் படித்து பாருங்கள். அதே மாதிரி செக்ஷன் 167 ஓல்டு சிஆர்பிசியில் போலீஸ் ப்ரொசீஜர் when investigation cannot be completed in 24 hours. 167 அதாவது புகார் இன்வெஸ்டிகேஷன் புலனாய்வை வந்து காவல்துறை வந்து 24 மணிக்குள்ளே முடிக்க முடியலன்னா அந்த பிரிவு வந்து 167. அது வந்து என்னவா மாறி இருக்குது இதில் புது சிஆர்பிசியில் 187 மாறி இருக்கு ஆச்சுங்களா. அதே மாதிரி சார்ஜ் ஷீட்டு கோர்ட்டில் கொண்டு போய் ஃபைல் பண்ணுறது பழைய சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஆர்பிசி 173 ஓல்டு சிஆர்பிசி. அது வந்து ரிப்போர்ட் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர் ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஒரு எஃப்ஐஆர் போர்ட்டலில் விசாரித்து அதில் சாட்சிகள்கிட்ட வாக்குமூலம்லாம் வாங்கி இறுதி அறிக்கை ஃபைனல் ரிப்போர்ட்டை கொண்டு போய் சார்ஜ் ஷீட்டை கொண்டு போய் கோர்ட்டில் போகணுன்னா அதோட பழைய குற்றப்பிரிவு பழைய ஓல்டு சிஆர்பிசி படி அதோட பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 173. அது புது சட்டத்தில் பிரிவு என்னவா மாதிரி இருக்குது 193 மாறி இருக்கு. அதே மாதிரி பழைய சிஆர்பிசியில் சிஆர்பிசி பிரிவு 172 டைரி ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் இன் இன்வெஸ்டிகேஷன். அது வந்து புது சிஆர்பிசியில் என்னவா மாதிரி இருக்குது செக்ஷன் வந்து 192 மாறி இருக்குது. இந்த 172 பற்றி ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஒரு குற்றம் நடந்துடுது அப்படின்னா அது சம்பவம் நடந்த நேரம் விசாரித்த சாட்சிகள் பற்றின விவரம் எல்லாத்தையுமே இந்த 172ன்ற பிரிவுங்கிற தான் வந்து காவல்துறை அந்த டைரியை காவல் ஆய்வாளர்கிட்ட இருக்கும். அந்த டைரி அவர் ஒரு டைரி வச்சுருப்பார், அதில் பராமரிச்சுட்டு வரணும். அதில் அந்த குற்றத்தில் என்னென்னலாம் பண்ணார், சாட்சிகள் யார்கிட்ட எந்த நேரத்துக்கு போனார், என்ன விசாரணை பண்ணார், அதில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற விவரங்கள் அந்த 172 இருக்கும். அது வந்து புது சட்டத்தில் என்ன மாதிரி இருக்குது 192 மாறி இருக்குது ஆச்சுங்களா. அதே மாதிரி
பழைய சிஆர்பிசியில் பிரிவு 190 கார்டிஸ் அஃபென்சஸ் பை மேட் பை மேஜிஸ்ட்ரேட். இது என்னவா மாதிரி இருக்கு? 210 செக்ஷனாக மாறி இருக்கு. இது 190 இது ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போடுறோம் இல்லையா 200. இன்னொரு விஷயம் மறந்துட்டேன் பாருங்க, நான் சொல்கிறேன். 190 சொன்னால் பார்த்தீங்களா, இந்த 190 பிரிவில் கூட நீங்கள் எஃப்ஐஆர் போடுறதுக்கு டைரக்ஷன் வந்து சாரி ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கோர்ட்டை டைரெக்டாக கோர்ட்டை விசாரித்து குற்றம் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து இதில் இந்த பிரிவு பழைய பிரிவு இதில் மனு போடலாம். 190 210 மாறி இருக்குது. அதே மாதிரி பழைய பிரிவில் எஃப்ஐஆர் டைரக்ஷன் ஆகும் டு ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் போடுவோம் இல்லையா, எஃப்ஐஆர் போடுறதுக்கு டைரக்ஷனு. அது சிஆர்பிசி பழைய ஓல்டு சிஆர்பிசி 156 வந்து போலீஸ் ஆஃபீஸர் பவர் டு இன்வெஸ்டிகேட் த காங்கிரஸ் ஆஃபீஸ் வந்து புது சட்டப்பிரிவு 175 மாறி இருக்குது. இப்போ புது சட்டம் வந்துருச்சுன்னா, புது குற்றவியல் நடைமுறை சட்டம் குற்ற விசாரணை சட்டம் அமலுக்கு வந்துருச்சுன்னா ஜூலை 1 அப்போ நீங்கள் எஃப்ஐஆர் போட்ட டைரக்ஷனுக்கு போகிறதுக்கு என்ன பிரிவு போடணும்? பழைய பிரிவு 156க்கு பதில் 175 செக்ஷனை மாற்றி போட்டு பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். வச்சுங்களா? அப்புறம் 200 இதான் எக்ஸாமினேஷன் கம்ப்ளைண்ட் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போடுறது. இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த பிரிவு வந்து இது என்ன சொல்லுது, சிஆர்பிசி புக் எடுத்து படித்து பாருங்கள். அது வந்து புது சட்டத்தில் 223 பிரிவாக மாறி இருக்குது. ஆச்சுங்களா? அப்புறம் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுங்களேன். 256 நான் அப்பியரன்ஸ் ஆஃப் டெத் ஆஃப் கம்ப்ளைனன்ட். அதாவது நீங்கள் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போடுறீங்க, உங்களால் அப்பியரன்ஸ் ஆக முடியல அப்படின்னா கோர்ட்டில் பெட்டிஷன் போடலாம். அது வந்து என்னவா மாதிரி இருக்குன்னா புது சட்டப்படி பிரிவு 200 பழைய பிரிவு 256 வந்து இதில் 279 பிரிவாக புது பிரிவாக மாறி இருக்குது. அதே மாதிரி கம்ப்ளைண்ட்டை வித்ட்ரா பண்ணணும் நீங்கள் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 257 பெட்டிஷன் போடணும் பழைய சிஆர்பிசியில். புது சிஆர்பிசியில் செக்ஷன் வந்து 280 மாறி இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுங்களேன். பெயிலெலாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே வாங்க. 340 சிஆர்பிசி மட்டும் சொல்லிட்டு நான் இதை முடிச்சுடுறேன். 340 இப்போ நீதிமன்ற நடவடிக்கையில் வந்து ஏதாவது ஒரு பொய்யான ஆவணத்தை தாக்கல் செஞ்சுட்டாங்க அப்படின்னா நடவடிக்கை இருக்குது. 340 பழைய சிஆர்பிசியில் போடுவோம். அது வந்து 379 மாறி இருக்குது. இந்த மாதிரி இந்த டேபிள் எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் பழைய இதுக்கும் உட்காந்து தேட வேண்டியதில்லை. அப்படி எளிமையாக பார்த்து அந்த சட்டத்துக்கு அந்த பிரிவுக்கு போய் அந்த பிரிவை போட்டு கோர்ட்டில் பெட்டிஷனை போட்டு எளிமையாக நம்ம ஆர்டர் வாங்கிடலாம். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கூட இந்த பிரிவுகளை பயன்படுத்த முடியும். ஆனால் இந்த விஷயம் வந்து ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதான்னு பண்ணிக்கிறேன். ஒரு 40 பக்கமோ 41 பக்கமும் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பழைய சட்டம் என்ன சொல்லுது, புது சட்டம் என்ன குற்றவியல் விசாரணை சட்டம் சொல்லுதுன்னு சொல்லியிருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி. நன்றி, வணக்கம்.